வாரம் வர 8th நவம்பர் அன்னைக்கு 2 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில் 11 மணிக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வர்சஸ் பர்சனல் பாலிசி. இந்த வெபினாரில் ஏன் உங்களுக்கு கம்பெனி கவர் அண்ட் தனியாக ஒரு பர்சனல் கவரும் தேவைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்து 12 மணி ISTலையும் 10:30 GSTலையும் ஸ்மார்ட் வெல்த் கிரியேஷன் ஃபார் NRIs. இந்த வெபினாரில் உங்களோட வெல்த்தை எப்படி பெட்டராக பில்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ அக்டோபர் மாதம் ரிவ்யூ. அக்டோபர் மாதத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ டீசென்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. முக்கியமாக நிஃப்டியும் அக்டோபர் மாதத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 1 lakh rupees-ஐ நிஃப்டி 50 TRIயில் அக்டோபர் 1ஆம் தேதி போட்டிருந்தா அது 1,03,668 ஆக வளர்ந்திருக்கும். 3.67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் ஒரே மாதத்தில். போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் அதே 1 லட்சத்தை போட்டிருந்தா 1,03,751 ஆக அது வளர்ந்திருக்கும். ஸோ 3.75% ஒரே மாதத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். இந்த வருஷம் இதுவரைக்கும் நம்ம எந்த சேஞ்சும் போரிங் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பண்ணலை. இன்ஃபேக்ட் போன வருஷம் 2024ஆம் ஆண்டுலேயும் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம எந்த சேஞ்சும் இல்லாமல் ட்ராவல் பண்ண போகிறோம். அக்டோபர் மாதத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் எது முடிஞ்சா கெஸ் பண்ணுங்கள். அக்டோபர் மாதத்தில் ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கை முதல்ல சொல்லுவோம். மார்க்கெட் மேலே போன ஒரு மாதம், அதுவும் கிட்டத்தட்ட 3.67% நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்த ஒரு மாதத்தில் ஒரு ஸ்டாக் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னாக்கா அது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வகையில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் -2.2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ வீக்கஸ்ட் ஸ்டாக்காக இந்த போர்ட்ஃபோலியோ அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ICICI பேங்க் -0.7%, மூன்றாவதாக கோல் இண்டியா -0.21%. ஸோ இந்த 3 ஸ்டாக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே நான் சொன்னேன் நிஃப்டி 3.67% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி அளவாவது அல்லது நிஃப்டி கிட்ட கொடுத்த அதே ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய பங்குகளும் நிறைய இந்த மாதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் ITC 3.57%, சன் ஃபார்மா 4.11%, HDFC பேங்க் 3.41% என்று இந்த 3 கம்பெனியை கிட்டத்தட்ட நிஃப்டி ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 8.75%, பாரதி ஏர்டெல் 10.64%. நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் தான். பாரதி தான் இந்த மாதம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில். அதற்கு அடுத்தபடியாக லார்சன் அண்ட் டூப்ரோ 8.64%. ஸோ இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த 3 கம்பெனி தான் இந்த மாதத்தினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கிய காரணம். ஸோ 9 கம்பெனிஸை பற்றி பேசிட்டோம். 10வது கம்பெனி மாருதி சுசுகி 1.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு போர்ட்ஃபோலியோவில் எல்லா கம்பெனியும் எல்லா மாதமும் ஏறாது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு கம்பெனி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணும். பாருங்கள், இந்த மாதம் 3 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 3 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமலும் ஒரு கம்பெனி சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் 3 கம்பெனி கிட்டத்தட்ட நிஃப்டி ரிட்டர்னை கொடுக்கும்போது அந்த 4 கம்பெனி இருக்குது பாருங்கள், பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸ் 3 நெகட்டிவ் அண்ட் மாருதி சுசுகி, அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இந்த 3 கம்பெனி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது எங்கேருந்து ரிட்டர்ன் வருது, போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை நம்ம எதனால் அடைந்தோம் அப்படின்ற ஒரு புரிதல் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோலையும் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் வரணும். இதை பண்ணலன்னா ஒருத்தர் நேரடி பங்கு முதலீடே பண்ணக்கூடாது. இப்போ நான் இதை மாதம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரீசனே ஒரு சிம்பிளான ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோ. அதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ. அதாவது எல்லா பங்கும் ஈக்குவல் அமௌண்ட் போட்டுடுறோம் மாதம் போட்டால் மாத கடைசியில் என்ன ஆகுதுங்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ ஃபிலாசபி. ஸோ ஒரு ஈக்குவல் வெயிட் போர்ட்ஃபோலியோவில் எந்த பங்கில் எவ்வளோ பணம் போடுறதுங்கிற அந்த கன்ஃபியூஷனே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவில் கூட எந்த பங்குகள் போர்ட்ஃபோலியோவுக்கு வலு சேர்க்கின்றன, எந்த பங்குகள் போர்ட்ஃபோலியோவுக்கு வலு சேர்க்க தவறுகின்றன, எந்த போர்ட்ஃபோலியோ பங்குகள் அந்த போர்ட்ஃபோலியோவை வீக் ஆகுது. ஸோ 3 கேட்டகரியாக பிரித்து பார்க்குறோம். அதுதான் இந்த எக்ஸசைஸில் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்ட்ரெங்க்த்து உருவாக்க வேண்டியது பங்குகளின்
பொறுப்பு. சில மாதங்கள் ஒருவேளை எல்லா பங்குகளும் வீக்காக இருந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தால் கூட சேர்த்து வச்சு குறுகிய காலகட்டத்தில் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் இழுத்து பிடிச்சி நிறுத்த வேண்டிய பங்குகள் உங்ககிட்ட இருக்கணும். இந்த போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் இழுத்து பிடிச்சி நிறுத்துறது மட்டும் இல்லை, நிறைய பங்குகள் இந்த போர்ட்ஃபோலியோவை நிஃப்டியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கடந்த 3 ஆண்டு காலங்களில். இப்போ 3rd இயரில் இருக்கும். இன்னும் 2 மாதம் ஆச்சுன்னா 3வது வருஷம் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆண்டு பிகினிங்லேருந்து இந்த போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜனவரி 2025 1ஆம் தேதி அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு 1 லட்சம் ரூபாயை நீங்கள் நிஃப்டி 50ல் போட்டிருந்தா இந்நேரம் அது வளர்ந்து 1,09,628 ரூபாயாக வளர்ந்திருக்கும். 9.63% ரிட்டர்ன், வெரி டீசென்ட் ரிட்டர்ன் இந்த வருஷம் நிஃப்டியில் இது வரைக்கும். பட் இதே பணத்தை நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா அந்த 1 லட்சம் வளர்ந்து 1,13,754 ரூபாயாக உயர்ந்திருக்கும். ஸோ 13.75%. ஸோ க்ளீனாக பார்த்தீங்கன்னா 4.12% நிஃப்டியை விட இந்த போர்ட்ஃபோலியோ அதிக ரிட்டர்னை கொடுத்துருக்கு. திரும்ப திரும்ப நிஃப்டியை பீட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு ஒரு கும்பல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்காகத்தான் இந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப பப்ளிக்காக ரன் பண்ணுறோம். ஒருவேளை இந்த போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணலனா கூட முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்த வேண்டிய ஒரு நோக்கம் இந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக நிறைவேறுகிறது. இதில் நான் நல்லா பண்ணுறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நல்லா பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் அவசியம், எப்படிப்பட்ட பங்குகள் ஒரு போர்ட்ஃபோலியோவை உயர்த்துகின்றன அப்படிங்கிறத தெளிவுபடுத்த தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் 4.12% போரிங் ஸ்டாக் நிஃப்டி 50யை பீட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். லார்ஜ் கேப்பில் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாதுங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம தெளிவாக பீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான காரணங்கள் எந்தெந்த பங்குகள் என்று பார்ப்போம். பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் இந்த வருஷம் மாருதி சுசுகி 45.8%, பாரதி ஏர்டெல் 30.5%, அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 22.3%, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 23.8%. 4 பங்குகள் நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. கடைசியாக HDFC பேங்க் 13.5%. ஸோ இதெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ். சுமாரான பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா ப்ளஸ் 4.5%, ICICI பேங்க் ப்ளஸ் 7%, லார்சன் அண்ட் டூப்ரோ ப்ளஸ் 9.7%. இதெல்லாம் தான் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கம்பெனிஸ். மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கம்பெனியும் 2 இருக்குது. அவை சன் ஃபார்மா -9%, ITC -10.5%. ஸோ இந்த 2 கம்பெனியும் நெகட்டிவ். ஸோ பாருங்கள், நிஃப்டி 9.63% ப்ளஸ்ஸு, சன் ஃபார்மாவும் ITCயும் 9% அண்ட் 10.5% மைனஸ். ஸோ நிஃப்டிக்கும் இந்த கம்பெனிஸினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் கேப் கிட்டத்தட்ட 19% 20%. ஸோ நிஃப்டி எல்லாம் வாங்க வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்க வேண்டாம், ITC ஒரு ஸ்டாக் வாங்கலான்ற அந்த தியரி எல்லா நேரத்துலையும் வேலை செய்யாது அப்படிங்கிறத இந்த வருஷம் ITC ப்ரைஸ் மூவ்மெண்ட் அறிவுறுத்துகிறது. அதனால் நம்ம ITC மோசமான பங்குன்னு சொல்லலை. அதை மாத்திரம் வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு யூடியூப்பில் ஒரு ஃபாலோயிங் உருவாக்கணும், ட்விட்டரில் ஃபாலோயிங் உருவாக்கணுங்கிறதுக்காக ITCயை பற்றி பேசுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அது தவறானது என்பதை நான் சுட்டிக்காட்டி வந்தேன். இந்த வருஷம் ITCயினுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அதை தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. அதை நீங்கள் உள்வாங்கிக்கங்க. அதுக்காக ITC மோசமான பங்குலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் ITCனால இவ்வளோதான் பண்ண முடியுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் இருந்திருக்கு. பிகினிங் ஆஃப் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் எப்போனா ஜனவரி 1, 2023. அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட 34 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 34 மாதத்தில் அந்த 1 லட்சம் ரூபாய் வளர்ந்து எவ்வளவு ஆச்சு? 1 லட்சம் ரூபாய் வளர்ந்து இன்னைக்கு 1,90,226 ரூபாயாக மாறி இருக்கிறது. ஸோ பாருங்க, கிட்டத்தட்ட 90.23% ரிட்டர்ன் நமக்கு இதில் கிடைச்சிருக்குங்க. எவ்வளோ நாளில்? 34 மாதத்தில். இதே பணத்தை நீங்கள் நிஃப்டி 50யில் போட்டிருந்தா 1 லட்சம் என்பது 1,47,003 ரூபாயாக உயர்ந்திருக்கும். ஸோ 47% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் நிஃப்டி 50யில். ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டியை விட நம்ம டபுள் த ரிட்டர்னை போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மூலமாக எடுத்திருக்கிறோம். எகெயின் லார்ஜ் கேப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லார்ஜ் கேப்பில் நிறைய நல்ல நிறுவனங்கள் இருக்குது.
லார்ஜ் கேப்பில் நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். லார்ஜ் கேப்பில் நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறும் இண்டெக்ஸை வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் நல்ல ரிட்டர்னை எடுக்க முடியும். அதற்கான முயற்சியை அவங்க எடுக்கணும். அப்படி எடுத்தாக்கா நிச்சயமாக அவங்க ஜெயிக்க முடியும். அப்படி எப்படி ஜெயிக்க முடியும்? பெருசாக ஜெயிக்க முடியும். அதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல உதாரணம். ஸோ கிட்டத்தட்ட இந்த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அதாவது 34 மாதத்தில் என்ன XIRR அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பட் இந்த போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப், SME அப்படின்னு எல்லா கேட்டகரியும் இந்த போர்ட்ஃபோலியோ பீட் பண்ணியிருக்கு. உங்களுக்கே தெரியும், இதில் பெரிய ரிஸ்க் நம்ம ஒன்றுமே எடுக்கலை. ஸோ அதிக ரிஸ்க் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் பெருசா அப்படின்ற அந்த நம்பிக்கை எவ்வளவு தவறானது அப்படிங்கிறத இந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக நம்ம தொடர்ந்து உங்களுக்கு உணர்த்தி வருகிறோம். எல்லாரும் சேர்த்து லேர்ன் பண்ணுவோம், ஒன்றா லேர்ன் பண்ணுவோம். அந்த லேர்னிங்கில் ஒரு நேர்மையை கொண்டு வருவோம். அந்த நேர்மை எல்லோரையும் உயர்த்தும். நீங்களும் உயர வேண்டும். இணைந்து பயணிப்போம் உயரத்தை நோக்கி. முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.